அன்பார்ந்த மாணவர்களே, அனைவருக்கும் வணக்கம். இன்று 12வது வகுப்பு உயிரி விலங்கியல் பாடத்தில் முதல் பாடமாகிய உயிரிகளின் இனப்பெருக்கம், இந்த பாடத்திற்கான வீடியோ ஏற்கனவே நீங்கள் பார்த்து கொண்டிருப்பீர்கள் என்று நினைக்கின்றேன். இந்த பாடத்திற்குரிய வினாக்களையும் வினாக்களுக்கான பதில்களையும் தற்பொழுது உங்களுக்கு இந்த வீடியோ மூலமாக விளக்க இருக்கின்றேன். அனைவரும் உயிரி விலங்கியல் புத்தகம் திருத்திய பதிப்பு 2020 இந்த புத்தகத்தை எடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். இதில் இன்று நாம் பார்க்க இருப்பது பாடம் 1, உயிரிகளின் இனப்பெருக்கம். இது நம்ம புக்கில் பக்கம் 1 முதல் 8 முடிய இந்த பாடமானது உள்ளது. இந்த பகுதியிலிருந்து 2 மற்றும் 3 மதிப்பெண் வினா விடைகள் 51 உள்ளது. இந்த 51 வினாக்களுக்கான விடைகளையும் தற்பொழுது பார்க்க இருக்கின்றோம். அதுபோக 5 மதிப்பெண் வினாக்கள் 3 உள்ளது. இந்த பகுதியில் வினாக்களை மட்டும் நான் சொல்கிறேன், அது எந்த பக்கம் இருப்பது என்பதையும் குறித்து கொள்ளுங்கள். முதலாவதாக முதல் வினா, பாலிலி இனப்பெருக்கம் அல்லது பாலில்லா இனப்பெருக்கம் என்றால் என்ன? தனி ஒரு பெற்றோரால் இனசெல் உருவாக்கம் இன்றி நடைபெறும் இனப்பெருக்கம் பாலிலி இனப்பெருக்கம் ஆகும். இது பக்கம் 1 இதற்கான பதில் இருக்குது. 2வது வினா, பாலிலி இனப்பெருக்கம் நடைபெறும் உயிரினங்கள் யாவை? புரோட்டிஸ்டா, பாக்டீரியா, ஆர்கியா, எளிய கட்டமைப்பு கொண்ட பல செல் உயிரிகள். இது பக்கம் 2 இருக்குது. 3வது வினா, பால் இனப்பெருக்கம் என்றால் என்ன? இனப்பெருக்க செயலில் இரு பெற்றோர் ஆண் பெண் ஈடுபட்டு 2 வகையான இன செல்கள் இணைந்து நடைபெறும் இனப்பெருக்கம் பால் இனப்பெருக்கம் ஆகும். இது பக்கம் 1 இதற்கான பதில் இருக்குது. இதே கேள்வி 6வது பக்கத்திலையும் இருக்குது. அது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பால் இனப்பெருக்கம் என்றால் என்ன? இதற்கு ஆண் மற்றும் பெண் இன செல்கள் இணைவுற்று இருமைய கருமுட்டையை உருவாக்கி அதிலிருந்து ஒரு புதிய உயிரியை தோற்றுவிக்கும் முறையே பால் இனப்பெருக்கம் ஆகும். அப்போ இந்த 2 பதில்கள் இருக்குது. ஒரே கேள்விக்கு 2 பதில்கள். பால் இனப்பெருக்கம் என்றால் என்ன அப்படின்னு ஒரு 2 மதிப்பெண் வினா கேட்டாங்கன்னா இந்த 2ல் ஏதாவது ஒன்று நீங்கள் எழுதலாம். கேள்வி எண் 5, பாலிலி இனப்பெருக்கம் மூலம் உருவாகும் சேய் பற்றி குறிப்பு தருக. பாலிலி இனப்பெருக்கம் மூலம் தோன்றும் சேய் உயிரிகள் மரபு மாறுபாடுகள் இன்றி ஒற்றை பெற்றோர் மரபு பண்புகளை கொண்டிருக்கும். 6வது வினா, பாலிலி இனப்பெருக்கம் முறைகள் யாவை? பிளவுறுதல், ஸ்போர்கள் உருவாக்கம், முகிழ்தல், ஜெம்யூல் ஆக்கம், துண்டாதல், இழப்பு மீட்டல். 7வது வினா, பிளவுறுதல் என்றால் என்ன? பிளவுறுதல் முறையில் பெற்றோர் உடலானது 2 அல்லது அதற்கும் அதிகமான அமைப்பொத்த சேய் உயிரிகளாக பிரிகின்றன. பிளவுறுதலின் வகைகள் யாவை? இரு சம பிளவு முறை, பல பிளவு முறை, ஸ்போர்கள் உருவாக்கம், ஸ்டோபிலா ஆக்கம், பிளாஸ்மோடோமி. இது 2வது பக்கத்தில் இருக்குது. இரு சம பிளவு முறை என்றால் என்ன? இரு சம பிளவு முறையில் பெற்றோர் உயிரி இரு சம பகுதிகளாக பிரிந்து ஒவ்வொரு பகுதியும்
ஒரு சேய் உயிரியாக மாற்றமடைகிறது. இவ்விதம் உருவாகும் சேய் உயிரிகள் மரபியல் ரீதியாக பெற்றோரை ஒத்திருக்கின்றன. இது 2வது பக்கத்தில் இருக்குது. பிளவு மட்டத்தை பொறுத்து இரு சம பிளவு எவ்வாறு வகைப்படுத்தப்படுகிறது? எளிய ஒழுங்கற்ற இரு சம பிளவு முறை, கிடைமட்ட இரு சம பிளவு முறை, நீள்மட்ட இரு சம பிளவு முறை, சாய்வு மட்ட இரு சம பிளவு முறை. இப்ப இந்த அமீபால எளிய ஒழுங்கற்ற இரு சம பிளவு முறை என்றால் என்ன? இந்த எளிய ஒழுங்கற்ற இரு சம பிளவு முறை அமீபா போன்ற ஒழுங்கற்ற வடிவமுடைய உயிரிகளில் நடைபெறுகிறது. இதில் பிளவு மட்டத்தை கண்டறிதல் கடினமானதாகும். சுருங்கும் நுண்குமிழ் மற்றும் உட்கரு மணி மறைந்து உட்கரு மறைமுக பிரிவு அடைகிறது. செல்லின் நடுவில் சுருக்கம் ஏற்படுகிறது. சைட்டோபிளாசம் பிரிந்து இரு சேய் செல்கள் தோன்றுகின்றன. இது 3 மதிப்பெண் வினாக்கள்ல கேட்பாங்க. கிடைமட்ட இரு சம பிளவு முறை என்றால் என்ன? கிடைமட்ட இரு சம பிளவு முறை என்பது பிளவு மட்டம் உயிரியின் கிடைமட்ட அச்சில் ஏற்படுகிறது. எடுத்துக்காட்டாக பாரமீசியம் மற்றும் பிளனேரியா. பாரமீசியத்தில் பெரிய உட்கருக்கள் நேர்முக பிரிவும் சிறிய உட்கருக்கள் மறைமுக பிரிவும் அடைகிறது. கேள்வி எண் 13. நீள்மட்ட இரு சம பிளவு முறை என்பது யாது? இம்முறையில் உட்கரு மற்றும் சைட்டோபிளாசம் உயிரியின் நீள் அச்சில் பிரிவடைகிறது. இந்த யூக்ளினா போன்ற விலங்குகள்ல பிளவின் போது நீளிலையானது ஒரு சேய் செல்லில் தக்க வைக்கப்படுகிறது. அடிப்படை துகள் அல்லது பேசல் பாடி 2ஆக பிரிகிறது. புதிய அடிப்படை துகள் மற்றொரு சேய் செல்லின் நீளிலையை தோற்றுவிக்கிறது. இது 3 மதிப்பெண் வினால கேட்கலாம். கேள்வி எண் 14. சாய்வு மட்ட இரு சம பிளவு முறை என்பது யாது? சாய்வு மட்ட இரு சம பிளவு முறையில் பிளவு மட்டம் சாய்வாக அமைகிறது. டைனோஃபிளாஜெல்லேட்டுகளில் சாய்வு மட்ட இரு சம பிளவு முறை பிளவுறுதல் காணப்படுகிறது. எடுத்துக்காட்டு செரேசியம். பல பிளவு முறை என்றால் என்ன? இம்முறையில் பெற்றோர் உயிரியின் உடல் ஒத்த அமைப்புடைய பல சேய் உயிரிகளாக பிரிகின்றன. முதலில் சைட்டோபிளாசம் பிரிவு அடையாமல் உட்கரு தொடர்ந்து பிரிவடைந்து பல உட்கருக்களை உருவாக்குகிறது. பின்னர் உட்கரு எண்ணிக்கைக்கு ஏற்ப சைட்டோபிளாசம் பல பகுதிகளாக பிரிவடைந்து ஒவ்வொரு சைட்டோபிளாச பகுதியும் ஒரு சேய் உட்கருவை சூழ்ந்து கொண்டு ஒரு உயிரியாக மாறுகின்றது. இது 3 மதிப்பெண் வினால கேட்பாங்க. பன்மடி பகுப்பு என்றால் என்ன? பல பிளவு முறையில் சமமான செல் பிரிதலினால் ஒரு உயிரியில் இருந்து 4 அல்லது பல சேய் உயிரிகள் தோன்றுகின்றன. மேலும் பிளவுறுதல் நிகழ்வு முழுமை அடையும் வரை சேய் உயிரிகள் பிரிவதில்லை. இத்தகு பிரிவிற்கு பன்மடி பகுப்பு என்று பெயர். கேள்வி எண் 17. உரையாக்கம் என்பது யாது? சாதகமற்ற சூழ்நிலையில் அமீபா போலிக்கால்களை உள்ளிழுத்து கொண்டு தன்னை சுற்றி கைட்டின் என்னும் பொருளாலான 3 அடுக்கு சிஸ்ட் என்னும் பாதுகாப்பு உரையை சுரந்து
அதனுள் செயலற்று உறைகிறது. இந்நிகழ்விற்கு உரையாக்கம் என்று பெயர். ஸ்ட்ரோபிலா ஆக்கம் என்றால் என்ன? பல செல் உயிரிகளில் ஸ்ட்ரோபிலா ஆக்கம் நிகழ்வில் பல கிடைமட்ட பிளவுகள் ஒரே நேரத்தில் நடைபெற்று தனித்து பிரியாத எண்ணற்ற உயிரிகளை உருவாக்குகின்றன. எடுத்துக்காட்டு அரிலியா. பிளாஸ்மோடோமி என்றால் என்ன? பல உட்கருக்களை கொண்ட பெற்றோர் உயிரியின் உட்கருக்கள் பிரிந்து பல உட்கருக்களை கொண்ட சேய் உயிரிகளை உருவாக்குதல் பிளாஸ்மோடோமி எனப்படும். எடுத்துக்காட்டாக ஒபாலினா பிலோமிக்ஸா. இந்த பிலோமிக்ஸா என்றால் என்னன்னு கேட்பாங்க. இது ராட்சச அமீபாக்கள். 1 மார்க்கில் கேட்கலாம். அப்போ இந்த கேள்வி ரொம்ப முக்கியமான கேள்வி. பிளாஸ்மோடோமி என்றால் என்ன? ஸ்போர் உருவாக்கம் என்றால் என்ன? அமீபாக்கள் சாதகமற்ற சூழ்நிலையில் மேலுறை அதாவது சிஸ்ட் உருவாக்கம் இல்லாமல் எண்ணிக்கையில் பெருக்கமடைகின்றன. உட்கருக்கள் பல சிறு துண்டுகளாகவோ அல்லது குரோமாட்டின்களாக உடைந்து உட்கருச்சவ்வு சைட்டோபிளாசத்தினால் சூழப்பட்டு ஸ்போர் உறை உருவாக்கப்படுகிறது. முகிழ்தல் குறிப்பு வரைக. பெற்றோர் உயிரிகளின் உடலில் ஒன்று அல்லது பல மொட்டுக்கள் தோன்றி ஒவ்வொன்றும் ஒரு சேய் உயிரியாகின்றன. பின்னர் பெற்றோரை விட்டு பிரிந்து புதிய சேய் உயிரியாக மாறுகிறது. கடற்பஞ்சிகள் பக்கம் 4 இருக்குது. ஜெம்யூல்கள் உருவாக்கம் எவ்வாறு நடைபெறுகிறது? நன்னீர் பஞ்சிகள் மற்றும் சில கடற்பஞ்சிகளில் ஜெம்யூல்கள் என்னும் உள்ளமைப்பு மொட்டுகள் உருவாக்கத்தின் மூலம் சீரான மற்றும் தனித்துவமான பாலிலி இனப்பெருக்கம் நடைபெறுகிறது. ஜெம்யூல்களின் உட்பகுதியில் உணவுப் பொருள் தாங்கிய ஆர்கியோசைட்டுகள் உள்ளது. இது பாதகமான சூழ்நிலையையும் தாங்கும். பின்னர் சாதகமான சூழ்நிலையில் ஜெம்யூல்கள் பொரித்து பஞ்சுகள் வெளிப்படுகின்றன. துண்டாதல் என்றால் என்ன? பெற்றோர் உடலானது பல துண்டுகளாக பிரிகின்றது. பிரிந்த ஒவ்வொரு துண்டும் புதிய உயிரியாக வளரும் திறனுடையது. துண்டாதல் அல்லது அடிப்பகுதி துண்டாதல் முறை இனப்பெருக்கம் கடல் சாமந்தியில் நடைபெறுகிறது. அப்போலைசிஸ் அல்லது தற்சிதைவு என்றால் என்ன? நாடா புழுக்களின் பின்முனையில் உள்ள வயதான பழுத்த கண்டங்களான ஸ்ட்ரோபிலா தனியாகவோ அல்லது தொகுப்பாகவோ உடலில் இருந்து பிரியும் செயல் அப்போலைசிஸ் அல்லது தற்சிதைவு எனப்படும். இழப்பு மீட்டல் என்றால் என்ன? காயமடைந்த உடல் பகுதியில் இருந்து உடல் பாகங்கள் அல்லது திசுக்கள் மறு வளர்ச்சி அடைவது இழப்பு மீட்டல் ஆகும். உறுப்பு மீட்பு என்றால் என்ன? இழந்த உடல் உறுப்புகளை மட்டும் மீண்டும் உருவாக்கி கொள்ளும் திறன் ஆகும். இவை 2 வகைப்படும். அவை சீராக்கல், மீண்டும் உருவாகுதல். கேள்வி எண் 27. சீராக்கல் இழப்பு மீட்டல் என்றால் என்ன? உடலில் சேதமுற்ற சில வகையான திசுக்கள் மட்டும் சரி செய்யப்படுவது சீராக்கல் இழப்பு மீட்டல் ஆகும். மீண்டும் உருவாக்குதல் இழப்பு மீட்டல் என்பது யாது? உடலில்
இழந்த அல்லது வெட்டுண்ட பகுதியை முழுமையாக உருவாக்கும் திறன். எடுத்துக்காட்டு, சுவர் பல்லி இழந்த வால். சுவர் பல்லியினுடைய வால் இழந்தால் அது மீண்டும் உருவாக்கப்படுகிறது. ஒருங்கிணைவு முறை என்பது யாது? இரு ஒற்றை மைய இன செல்கள் ஒன்றிணைந்து இரட்டை மைய கருமுட்டை உருவாக்கப்படுவது ஒருங்கிணைவு முறை ஆகும். சுய கருவுறுதல் என்றால் என்ன? ஒரு செல்லில் இருந்தோ அல்லது ஒரே உயிரினத்தில் இருந்தோ உருவாகின்ற ஆண் பெண் இன செல்கள் இணைந்து கருமுட்டையை உருவாக்குகின்றன. இது சுய கருவுறுதல் எனப்படும். எடுத்துக்காட்டாக ஆக்டினோஸ்போரியம் மற்றும் பாரமீசியம். அயல் கருவுறுதல் என்றால் என்ன? ஆண் மற்றும் பெண் என்னும் இரு தனித்தனி பெற்றோரிலிருந்து உருவாகின்ற ஆண் மற்றும் பெண் இன செல்கள் ஒன்றிணைந்து கருமுட்டை உருவாகிறது. இது இரு பெற்றோர் வகையானது. எடுத்துக்காட்டு மனிதன், டயேஷியஸ் அல்லது ஒரு பால் உயிரி. முழு சேர்க்கை வரையறு. கீழ்நிலை உயிரிகளில் சில சமயங்களில் முதிர்ந்த உயிரிகள் இன செல்களை உருவாக்காமல் அவ்வுயிரிகளே இன செல்கள் போன்று செயல்பட்டு ஒன்றிணைந்து புதிய உயிரிகளை தோற்றுவிக்கின்றன. எடுத்துக்காட்டாக ட்ரைகோனிம்பா. இளம் செல் சேர்க்கை என்பது யாது? முதிர்ந்த பெற்றோர் செல்லில் இருந்து மறைமுக பிரிவு மூலம் உருவாகும் இரு இளம் சேய் செல்கள் இன செல்கள் போன்று செயல்பட்டு ஒன்றிணைந்து புதிய உயிரிகளை தோற்றுவிக்கும் செயல் இளம் செல் சேர்க்கை எனப்படும். மாறுபட்ட செல் சேர்க்கை என்றால் என்ன? அமைப்பில் மாறுபட்ட இரு சிறிய இன செல்கள் ஒன்றிணையும் முறை மாறுபட்ட செல் சேர்க்கை எனப்படும். ஒத்த செல் சேர்க்கை என்றால் என்ன? அமைப்பிலும் செயலிலும் ஒரே மாதிரியான இரு இன செல்கள் ஒன்றிணைதல் ஒத்த செல் சேர்க்கை எனப்படும். எடுத்துக்காட்டு மொனேசியஸ். பக்கம் 7ல் இந்த கேள்விக்கான பதில் உள்ளது. வேறுபட்ட செல் சேர்க்கை என்பது யாது? முற்றிலும் வேறுபட்ட இரு இன செல்கள் ஒன்றிணையும் முறை வேறுபட்ட செல் சேர்க்கை ஆகும். இவ்வகை கருவுறுதல் உயர் வகை விலங்குகளில் நடைபெறுகிறது. இணைவு முறை என்பது யாது? ஒரே சிற்றினத்தை சார்ந்த இரு உயிரிகள் தற்காலிகமாக இணைதல் நடைபெறுகிறது. இதில் ஈடுபடும் உயிரிகள் இணைவிகள் ஆகும். அவை தங்களுடைய குறிப்பிட்ட அளவு டிஎன்ஏவை பரிமாற்றிக் கொண்ட பின் தனித்தனியாக பிரிகிறது. எடுத்துக்காட்டு பாரமீசியம். இளம் உயிரி நிலை அல்லது வளரக்க நிலை என்பது யாது? ஒரு உயிரியின் பிறப்பிற்கும் இனப்பெருக்க முதிர்ச்சிக்கும் இடைப்பட்ட வளர்ச்சி காலம் இளம் உயிரி நிலை எனப்படும். இனப்பெருக்க நிலை அல்லது முதிர்ச்சி நிலை என்றால் என்ன? ஒரு உயிரியானது இனப்பெருக்கம் செய்து வழித்தோன்றல்களை உருவாக்கும் செயல்களை செய்யும் காலம் இனப்பெருக்க நிலை ஆகும். பருவகால இனச்சேர்க்கையாளர்கள் என்பவர்கள் யார்? ஒரு ஆண்டின் குறிப்பிட்ட காலத்தில் மட்டும் இனச்சேர்க்கையில் ஈடுபடும் உயிரிகள் பருவகால இனச்சேர்க்கையாளர்கள் எனப்படும். எடுத்துக்காட்டாக தவளைகள், பல்லிகள், பறவைகள். தொடர்ச்சியான
இனச்சேர்க்கையாளர்கள் என்பவர் யார்? பால் முதிர்ச்சி காலம் முழுவதும் இனச்சேர்க்கையில் ஈடுபடும் உயிரிகள் தொடர்ச்சியான இனச்சேர்க்கையாளர்கள் எனப்படும். எடுத்துக்காட்டு தேனீக்கள், முயல்கள். முதுமை நிலை என்பது யாது? இனப்பெருக்க நிலை முடியும் காலத்தில் ஒரு உயிரியின் உடல் அமைப்பிலும் செயல்பாடுகளிலும் சிதைவு ஏற்படத் தொடங்கும். இந்நிலை முதுமை நிலை எனப்படும். கன்னி இனப்பெருக்கம் என்றால் என்ன? அண்ட செல்லானது கருவுறாமலேயே முழு உயிரியாக வளர்ச்சி அடையும் செயல் கன்னி இனப்பெருக்கம் எனப்படும். இது 1745ஆம் ஆண்டு சார்லஸ் பானட் என்பவரால் விளக்கப்பட்டது. இது 2 வகைப்படும்: இயற்கையான கன்னி இனப்பெருக்கம், செயற்கையான கன்னி இனப்பெருக்கம். இயற்கையான கன்னி இனப்பெருக்கம் என்பது யாது? சில விலங்குகளில் வாழ்க்கை சுழற்சியில் கன்னி இனப்பெருக்கம் தொடர்ச்சியாக, நிலையாக மற்றும் இயற்கையாக நடைபெறும். இது 2 வகைப்படும்: முழுமையான கன்னி இனப்பெருக்கம், முழுமையற்ற கன்னி இனப்பெருக்கம். முழுமையான கன்னி இனப்பெருக்கம் என்பது யாது? சில விலங்குகளில் இரு பெற்றோர்களால் நிகழும் பாலினப்பெருக்கம் நடைபெறுவதில்லை. மாறாக அவை முழுமையான கன்னி இனப்பெருக்கம் மூலம் மட்டுமே இனப்பெருக்கம் செய்கின்றன. பெண் உயிரிகள் மட்டுமே இதில் காணப்படுகிறது, ஆண் உயிரிகள் இல்லை. முழுமையற்ற கன்னி இனப்பெருக்கம் என்பது யாது? சில விலங்குகளில் பாலினப்பெருக்கம் மற்றும் கன்னி இனப்பெருக்கம் இரண்டும் நடைபெறுகிறது. எடுத்துக்காட்டு தேனீக்கள். கருவுற்ற முட்டைகள் ராணி தேனி மற்றும் வேலைக்கார தேனீக்களாக மாறுகிறது. கன்னி இனப்பெருக்கம் மூலம் கருவுறாத முட்டைகள் ஆண் தேனீக்களாக மாறுகிறது. இளம் உயிரி கன்னி இனப்பெருக்கம் என்றால் என்ன? இளம் உயிரியே கன்னி இனப்பெருக்கத்தின் மூலம் புதிய தலைமுறை இளம் உயிரிகளை உருவாக்குகிறது. எடுத்துக்காட்டு கல்லீரல் புழுவின் ஸ்போரோசிஸ்டுகள், ரீடியா லார்வாக்கள், மெழுகு ஈ. செயற்கை கன்னி இனப்பெருக்கம் என்பது யாது? கருவுறாத அண்டம் இயற்பிய வேதிய தூண்டல்கள் மூலம் தூண்டப்பட்டு முழு உயிரியாக வளர்கிறது. எடுத்துக்காட்டு வளைதசை புழுக்கள், கடல் அர்ச்சி. ஆர்கினோடோக்கி என்றால் என்ன? இவ்வகை கன்னி இனப்பெருக்கத்தில் ஆண் உயிரிகள் மட்டும் உருவாக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டு தேனீக்கள். டெலிடோக்கி. இவ்வகை கன்னி இனப்பெருக்கத்தில் பெண் உயிரிகள் மட்டுமே உருவாக்கப்படுகின்றன. எடுத்துக்காட்டு செலனோபியா. ஆம்பிடோக்கி என்றால் என்ன? இவ்வகை கன்னி இனப்பெருக்கத்தில் அண்ட செல் வளர்ச்சியுற்று ஆண் அல்லது பெண் உயிரியாக உருவாகிறது. எடுத்துக்காட்டு ஏபிஸ். இதுவரை 2 அல்லது 3 மதிப்பெண் வினா விடைகளை பார்த்தோம். தற்பொழுது 5 மதிப்பெண் வினாக்களை மட்டும் கூறுகின்றேன். அந்த பக்கங்களை குறித்து வைத்துக் கொள்ளுங்கள். இரு சம பிளவு என்றால் என்ன? அதன் வகைகளை விளக்கு. பக்கம் 2இல் இதற்கான பதில் உள்ளது. உயிரிகளின் பல்வேறு வகையான ஒருங்கிணைவு அல்லது கருவுறுதல் நடைபெறுவதை விளக்கு. இது பக்கம் 7ல் இருக்குது. கன்னி இனப்பெருக்கம் என்றால் என்ன? அவற்றின் வகைகளை விளக்கு. பக்கம் 8ல் இருக்குது. ஆக இந்த 5 மதிப்பெண் வினாக்களையும் படிக்கும்படியும் நான் ஏற்கனவே உங்களுக்கு குறிப்பிட்டது போல 51 3 அல்லது 2 மதிப்பெண் வினாக்களையும் விடைகளையும் புத்தகத்தை வைத்து நன்றாக படித்து அதிக மதிப்பெண் பெற வாழ்த்துகிறேன். நன்றி.